யோ ஃபேம், ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். ஸோ க்ளோஸ் டு த என்ட்ரன்ஸ் இந்த வீடியோவில் வந்து வயநாடோட நீங்கள் கொஞ்சம் முன்னாடி அந்த சின்ன ஷார்ட் கிளிப்பில் பார்த்த மாதிரி இந்த வீடியோட எண்டில் வந்து நாங்கள் வந்து வயநாடுக்குள்ளுக்கு நுழைஞ்சிருவோம். ஸோ இது ஒரு சீனிக்கான பக்கா ஃபாரஸ்ட் கட் ரோட். சும்மா இல்லை, அந்த பேர் வச்சாங்க. இந்த மலைப்பாதையோட அழகை இன்னும் கூட்டுற மாதிரி செமையான ஃபாகு எல்லாம் வந்து வேறு லெவலில் எடுத்துகிட்டு போச்சு. இந்த ரைடு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லாருமே சத்தம் போட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி போனாங்க பசங்க. ஃபுல்லாக பாருங்கள், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபாக் வந்து ஃபுல்லாகவே ரோடு வந்து கொஞ்சம் தூரம் கூட, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் வந்து தெரியாது, அந்த அளவுக்கு ஃபாக் வந்து இதாகிடுச்சு. மழையும் பெய்யுது. ஆனால் இந்த ரூட் ஃபுல்லாகவே வந்து ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுன்னு சொல்கிறதால நீரோட நிறைய இருக்குது. ஃபால்ஸ் மாதிரி வியூ இல்லாட்டியும் தண்ணி வருது, லெஃப்ட் சைட்லேருந்து வருது. அதை பார்த்தீங்க, இப்போ ரைட் சைடில் ஒரு தண்ணி உள்ளே தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி வரும், கீழே அந்த பாசேஜ் வழியாக கீழே அண்டர் கிரவுண்டில் போயிடும். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் அது திரும்பவும் அடுத்து பாயும். அப்படி ஃபுல்லாகவே கரெக்டாக வயநாடு சுரம்னா நம்ம மலைப்பாதையோட அந்த இது தான் சுரம்ங்கிறதுக்கு, அதுதான் மலைப்பாதை தான். ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு இது தான் அவங்க எய்ம் பண்ணுறாங்க. இல்லை மலைப்பாதை அந்த இது தான் எய்ம் பண்ணுறாங்க. ஸோ செமையாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மரத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாகோட இது தெரியும். அது இன்னும் ஹைட் ஏற ஏற ரோட்லேயே வந்துடும். ஸோ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.
பார்த்தீங்கன்னா இந்த இதிலே தெரியும், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே ஃபாகு. பசங்க வந்து நிப்பாட்டி பார்க்கலாமா பார்த்துட்டு போகலாமான்னு எல்லாம் கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் வேணாம், ஏன்னா ரிஸ்கி. ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப தூரம் இன்னும் நிறைய பிளேசஸ் விசிட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் இதை விட்டால் வேறு நல்ல பிளேஸ் கிடைக்காது. இருந்தாலும் நாங்கள் நிறுத்திட்டோம்னா 1 hour திரும்பவும் இதில் போயிடும். நிறைய பேர் நிப்பாட்டி பார்க்குறாங்க. நான் வேணான்னு சொல்லி நம்ம அந்த பிளேசஸ் விசிட் பண்ண வேண்டியிருக்கிறதுனால கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாத அந்த அளவுக்கு ஃபாக். பார்த்திங்களா, அந்த வெஹிக்கிள் வர்றது கூட தெரியாத அளவுக்கு ஃபாக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் தாண்டின உடனே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் வரும். அதுதான் வயநாடோட என்ட்ரன்ஸ். நான் சொன்னேன்ல, இங்கேருந்து கோழிக்கோட்லேருந்து வர என்ட்ரன்ஸ் வந்து பக்கத்துலேயே வந்துருச்சு. மலையில் வந்து ஓவர்டேக் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் தான். எப்போவுமே பார்த்து ஓவர்டேக் பண்ணணும். ஏன்னா வண்டி வந்து தெரியாது. ஃபாகு ஒரு ரீசன். இன்னொன்று வந்து திடீர்னு பிரேக் அடிக்க முடியாது, ஸ்லிப்பரியாக இருக்கும் ரோடு. அது மாதிரி நம்ம ஒரு நார்மல் ரோட்டில் போகிற மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுன்னு கட் பண்ணி போக முடியாது. அந்த எல்லா வண்டியுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஏறி போகிற வண்டி, பெரிய ஹெவி வண்டியெல்லாம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ இதாங்க நான் சொன்ன என்ட்ரன்ஸ், இந்த வயநாடோட என்ட்ரன்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நாங்கள் எங்கெங்கே விசிட் பண்ணோம், அந்த இதோட வீடியோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.